நம்முடைய தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலில் டாஸ்மாக் கடைகளை பற்றி சமீபத்தில் ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. அதில் ஒருத்தர் கிறிஸ்தவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அதாவது கிறிஸ்தவர் ஒருத்தர் நான் சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் ஜெபிக்கிறதாக எழுதியிருந்தார். இப்போ அவர்கிட்ட இவர் ஒரு கேள்வி கேட்குறார். நீங்கள் இப்படிலாம் ஜெபிக்கிறதா எழுதியிருக்கீங்களே, உங்கள் ஜெபத்துக்கு வல்லமை இருக்குதா? ஒருவேளை உங்கள் ஜெபத்துக்கு வல்லமை இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாக் கடைகளை எல்லாம் மூட சொல்லி உங்கள் கடவுள்கிட்ட வேண்டலாமே, ஜெபம் பண்ணலாமே அப்படின்னு ஒரு சவால் வச்சுருந்தார். உண்மையை சொல்ல போனால் டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடப்படணும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்க ரொம்ப தீவிரமாக ஜெபிச்சிக்கிட்டு இருந்தாங்க 5 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும். அன்றைக்கி இருந்த அதிமுக அரசாங்கம் டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சு தமிழ்நாட்டை சீரழிக்குது, அந்த ஆட்சியாளர்கள் மாறணும், அவர்கள் மாற்றப்பட வேண்டும், டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் அப்படின்னு பப்ளிக்காக கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆன்லைனில் ஜெபம் பண்ணாங்க, உபவாச கூட்டம் போட்டு ஜெபம் பண்ணாங்க, பயங்கரமாக ஜெபங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது 5 வருஷத்துக்கு முன்னால் அதிமுக ஆட்சி போய் திமுக ஆட்சி வந்தது. அதுக்கப்புறமும் டாஸ்மாக் கடைகள் மூடப்படலை. கிறிஸ்தவங்க ஏதோ ஆட்சி மாற்றம் வந்தால் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் கடைகள் மூடப்படலை. இப்போது கிறிஸ்தவர்களின் அந்த தீவிரமான ஜெபங்கள் மூடப்பட்டன. இதில் திமுகவை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அவங்க ஒன்றும் வாக்குறுதியெல்லாம் கொடுக்கல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் டாஸ்மாக் கடைகளை மூட முடியாது. அதனால் அவங்க மேலே தப்பு இல்லை, தப்பு கிறிஸ்தவங்க மேலே தான். இவங்களாம் கற்பனை பண்ணிக்கிட்டாங்க இயேசு கிறிஸ்து ஆட்சியை மாற்றுவார், டாஸ்மாக் கடைகளை மூடுவார் அப்படின்னு. அது நடக்கலை. சரி, அப்படி இருக்கும்போது இவர் கிறிஸ்தவங்களுக்கு அந்த சவால் வைக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணால் அதுக்கு பவர் இருக்குது, உங்கள் ஜெபத்துக்கு வல்லமை இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, டாஸ்மாக் கடைகளை மூட சொல்லி உங்கள் கடவுள்கிட்ட வேண்ட வேண்டியது தானே அப்படின்னு. இதனால் இவருக்கு ஒரு பதில் கொடுத்தேன். கிறிஸ்தவங்களுக்கு இந்த சவால் வச்சுருக்காருலே, அவருக்கு நான் ஒரு பதில் கொடுத்தேன். என்னென்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கேட்டு டாஸ்மாக் கடைகளை ஒயின் ஷாப்பெல்லாம் மூடுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. உங்கள் ஜெபத்துக்கு உண்மையிலே வல்லமை இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒயின் ஷாப்பெல்லாம் மூடணும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்களேன், ஒயின் ஷாப்பை மூட வைங்களேன் உங்கள் ஜெபத்தின் மூலமாக அப்படின்னு கிறிஸ்தவங்களுக்கு சவால் வச்சுருந்தார். ஒயின் ஷாப்னா டாஸ்மாக் கடைகளை. அவர்கிட்ட நான் என்ன கேட்டேன்னா, நீங்கள் கிறிஸ்தவங்கக்கிட்ட இப்படி கேட்குறீங்களே, ஜெபம் பண்ணி டாஸ்மாக் கடைகளை ஒயின் ஷாப்பை மூட வைங்க அப்படின்னு, நீங்கள் ஏன் இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறீங்க? இயேசு கிறிஸ்து ஒயின் ஷாப்பெல்லாம் மூடுவாரா? இல்லை, அவரே ஒயினை உண்டாக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு, சப்ளை பண்ணுறாரு அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஒயின் ஷாப்பெல்லாம் மூடுவார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த கேள்வியை நான் கேட்டது கிறிஸ்தவர்கள் சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அவங்க பைபிள்லேயே கானாவூர் கல்யாணம்னு ஒரு கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து 6 கச்சாடி தண்ணீரை ஒயினாக மாற்றி எல்லாரையும் குடிக்க வச்சாருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலே இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு அற்புதத்தை செய்யலை, அது வேறு விஷயம். இயேசுவை கடவுளாக காட்டுறதுக்காக அவர் அப்படி செய்தார்னு ஒரு பொய்யான ஒரு கதையை உருவாக்கி பைபிளில் சேர்த்துருக்காங்க. அது இருக்கட்டும். ஆனால் பைபிளில் அப்படி ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து போதை உண்டாக்குகிற ஒயினை உண்டு பண்ணி எல்லாரையும் குடிக்க வச்சாருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் நான் குறிப்பிட்டு, இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இயேசு கிறிஸ்து ஒயின் ஷாப்பை மூட வைப்பார், டாஸ்மாக் கடைகளை மூட வைப்பார்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இப்போ இதற்கு பிறகு சில கிறிஸ்தவங்க கமெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் இயேசு கிறிஸ்து அந்த கானாவூர் கல்யாணத்தில் ஒயினெல்லாம் உண்டு பண்ணி கொடுக்கல, மதுபானத்தை உண்டு பண்ணி கொடுக்கல. அவர் அங்கே உண்டு பண்ணி கொடுத்தது கிரேப் ஜூஸ், வெறும் பழச்சாறு தான், போதை இல்லாத ஒரு திரவத்தை தான் அவர் உண்டு பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாருன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு கமெண்ட்டை இப்போ நீங்கள் திரையில் பாருங்கள். இவர் என்ன எழுதியிருக்கார் பாருங்கள். லெனின், the wine which the Bible refers to is grape juice, not the beer or liquor of the Tasmak. Even in Tamil, it is called Dracharasam, as in John 2, not Saraya. You are again cheating people with lies. இவர் என்ன சொல்கிறாருன்னா, கானாவூர் கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து உண்டாக்கி கொடுத்தது வெறும் கிரேப் ஜூஸ், திராட்சை பழ சாறு தான், போதை ஊற்ற மதுபானம் கிடையாதுங்கிறார். சரியா? இப்படி கிறிஸ்தவங்க வாதம் பண்ணதுனால நேற்று ஒரு வீடியோவில் கானாவூர் கல்யாணத்தில் இயேசு உண்டாக்கியதாக பைபிள் சொல்கிறது கிரேப் ஜூஸ் இல்லை, அது போதை ஊட்டும் மதுபானம் தான். அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க போதைக்காகத்தான் அதை குடிச்சிருக்காங்க, இயேசு அவங்களுக்கு போதை உண்டாக்குறதுக்காகத்தான் அதை உண்டாக்கி கொடுத்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னு ஆதாரத்தோடு காட்டியிருந்தேன், வசன விளக்கத்தோடு. அது மட்டும் இல்லை, அதை விட முக்கியமாக இயேசு அந்த அற்புதத்தை செய்தார்னு பைபிளில் குறிப்பிடப்பட்டிருப்பதே ஒரு பொய். இயேசு அப்படியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டார். இப்போ இவங்க கூட எதுக்கு வாதம் பண்ணுறாங்க அது கிரேப் ஜூஸ்னு? ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டார் அப்படிங்கிறது தானே இவங்களுடைய வாதம். அதைத்தான் நானும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டார். ஆனால் பைபிளில் அப்படி எழுதி வச்சுருக்காங்க, இயேசு போதை ஊற்ற மதுபானத்தை உண்டு பண்ணி குடிக்க வச்சாருன்னு. அவங்களுக்கு போதை உண்டாக்குகிற விதத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்ததாக பைபிள் சொல்லுது. ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையிலே கானாவூர் கல்யாணத்தில் அப்படியெல்லாம் எந்த விதமான அற்புதமும் செய்யலை.
இயேசுவை கடவுளை காட்டுறதுக்காக அன்னைக்கு இருந்த வேறு கடவுள்களோடு ஒப்பிட்டு அந்த கடவுள்களை விட இவர் அதிகமான வல்லமை உடையவர்னு காட்டுறதுக்காக இப்படி ஒரு பொய்க்கதையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி அந்த வீடியோவில் ஆதாரத்தோட விளக்கம் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவை முடிக்கும்போது இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் கிறிஸ்தவங்க டாஸ்மாக் கடைகளை இயேசு மூடுவார்னு தவறாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இவங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. இவங்க எங்கள் ஜெபத்துக்கு வல்லமை இருக்குது, பவர் இருக்குது, எங்கள் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கின்றவர், பதில் கொடுக்குறவர் அப்படின்லாம் சொன்னாலும் 5 வருஷமாக ஜெபம் பண்ணியிருக்காங்க, 5 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் டாஸ்மாக் கடைகள் மூடப்படலை. அப்படின்னா என்ன தெரியுது? இவங்க ஜெபமெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா பைபிளில் குடிபோதை தவறுன்னு சில வசனங்களை சொன்னாலும் இந்த கானாவூர் கல்யாணத்தில் குடிபோதையை உண்டாக்குகின்ற மதுபானத்தை இயேசு கிறிஸ்து உண்டாக்கி குடிக்க வச்சாருன்னு பைபிளே சொல்லுது. அப்போ பைபிளில் இருக்கிற கடவுள் யார்? இது தெரியாமல் அவரை பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, டாஸ்மாக் கடைகளை மூடுங்கன்னு. அவர் எப்படி மூடுவார்? இதை தான் அந்த வீடியோவில் நான் காட்டியிருந்தேன். இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு திரும்பவும் கிறிஸ்தவங்க கமெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உண்மைகளை சொல்லும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி தரம் குறைஞ்சி கீழே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. அதாவது முதல்ல இவங்க டாப்பில் இருக்கிற மாதிரி, இவங்க பரிசுத்தவான்கள் மாதிரி காட்டிக்கிட்டு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாம் பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு பொய்யையும் அடையாளம் காட்டி கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையில் இருக்கிற முரண்பாடுகளையெல்லாம் சுட்டி காட்ட அப்படியே மேலேருந்து கீழே வந்து கடைசியில் தரந்தாழ்ந்த நிலைமைக்கு போயிடுறாங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். இப்போ முதல்ல இவர் என்ன எழுதியிருக்கார் பாருங்கள். First tell me how the miracle in the wedding of Cana is false. Were you there in that wedding and saw it never happen? இவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த கானாவூர் கல்யாணத்தில் இயேசு அப்படிலாம் அற்புதம் பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இது உண்மைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அங்கே போய் இருந்து பார்த்தீங்களா அந்த கல்யாணத்தில்னு கேட்குறாரு. இவர் யார் தெரியுமா? இவர் தான் அந்த கானாவூர் கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து கிரேப் ஜூஸை தான் உண்டு பண்ணார், ஒயினை உண்டு பண்ணலை, மதுபானத்தை உண்டு பண்ணலை, வெறும் திராட்சை பழ ரசத்தை தான் உண்டு பண்ணார்னு முதல்ல எழுதியிருந்தார்ல, அவர் தான் இவர். இப்போது அந்த வீடியோவில் இயேசு உண்மையிலே அந்த கானாவூர் கல்யாணத்தில் உண்டு பண்ணது திராட்சை பழ ரசம் இல்லை, கிரேப் ஜூஸ் இல்லை, மதுபானத்தை தான் உண்டு பண்ணியிருக்கார். குடிபோதை உண்டாக்குகின்ற மதுபானத்தை தான் அவர் உண்டாக்கி கொடுத்ததாக பைபிள் சொல்லுதுன்னு ஆதாரத்தோடு காட்டினோன்னே அதை விட்டுட்டார். அது கிரேப் ஜூஸ் தான் அப்படிங்கிற வாதத்தை விட்டுட்டு இப்போ என்கிட்ட அந்த அற்புதம் நடக்கலைங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேள்வி கேட்குறாரு. அப்போது இத்தனை நாளும் கானாவூர் கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து கிரேப் ஜூஸை தான் உண்டு பண்ணார், திராட்சை பழ ரசத்தை தான் உண்டு பண்ணார், அது போதை ஊட்டுற மதுபானம் கிடையாதுன்னு வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே கிறிஸ்தவங்க. எதை வச்சு வாதம் பண்ணாங்க? இவங்களுக்கு எந்த உண்மையும் தெரியாது. மதுபானம் குடிப்பது தவறு அப்படின்னு சொல்லி இவங்க தான் சொல்கிறாங்க. போதை ஊட்டுகிற மதுபானத்தை குடிப்பது தவறு, டாஸ்மாக் கடைகளை மூடணும்னு இவங்க தான் ஜெபம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இயேசுவே அப்படிப்பட்ட மதுபானத்தை தான் உண்டு பண்ணி கொடுத்தாருன்னு நாம் ஆதாரத்தோட காமிச்ச உடனே டக்குன்னு அதை விட்டுட்டாங்க. மதுபானம் குடிக்கிறது தப்பு அப்படிங்கிறத விட்டுட்டு அந்த கல்யாணத்தில் அற்புதம் நடக்கலைங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஆதாரம் கேட்குறாரு. நீங்கள் போய் பார்த்தீங்களா அப்படி? அப்போது கிரேப் ஜூஸ் இல்லைன்னு சொன்னார், அது என்னாச்சு? அதை விட்டுட்டார். சரி, இன்னொரு கிறிஸ்தவர் என்ன எழுதியிருக்கார் பாருங்கள். மெனி ப்ரே, மெனி திங்ஸ் ஹேப்பன் அண்ட் மெனி டசன். நாட் ஆல் பீப்புள்ஸ் விஷஸ் வில் பி ஃபுல்ஃபில். ரைட் பிரதர்? இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? டாஸ்மாக் கடைகள் மூடப்படணும்னு சொல்லி 5 வருஷமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தீங்கல்ல, 5 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் உங்களுடைய ஜெபமெல்லாம் வீணாக போச்சே, அதிலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேணாமா உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது அப்படின்னு நான் சொன்ன உடனே இவர் சொல்கிறார், நிறைய விஷயங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், சில விஷயங்கள் நடக்கும், சில விஷயங்கள் நடக்காது, நம்முடைய விருப்பம் எல்லாமே நிறைவேறுமா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. அப்புறம் எதுக்கு ஜெபம் பண்ணுறீங்க? இவங்க 5 வருஷமாக முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு பப்ளிக் மீட்டிங்கில் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க, டாஸ்மாக் கடைகள் மூடப்படலை. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, சில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும், சில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காது. இவர் தான் எனக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னவர், நான் மனம் திரும்பணும் அப்படின்னு. இவர்கிட்ட தான் அந்த ஒருத்தர் கேள்வி கேட்டார், உங்களுடைய ஜெபத்துக்கு வல்லம் இருக்குன்னு சொல்கிறீங்களே, ஒயின் ஷாப் மூடணும்னு ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து இவங்க பதில் சொல்கிறாங்க. மெனி ப்ரே, மெனி திங்ஸ் ஹேப்பன் அண்ட் மெனி டோன்ட். நம்ம கேட்குற எல்லாத்தையுமே கடவுள் கொடுத்துருவாரா அப்படின்னா அப்புறம் எதுக்கு ஜெபம் பண்ணுறீங்க? எதுக்கு ஜெபத்துக்கு வல்லம் இருக்குன்னு சொல்கிறீங்க? இயேசுவை பார்த்து நீங்கள் ஜெபிக்கிற மாதிரி மற்ற கடவுள்களை பார்த்து மற்றவங்க ஜெபிக்கிறாங்க. சில ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிது, சில ஜெபத்துக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் மற்ற கடவுளுக்கும் இயேசுவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்புறம் எதுக்கு நீங்கள் எங்களுடைய ஜெபத்துக்கு வல்லம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க? இத்தனை வருஷமாக கூட்டமாக சேர்ந்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணியும் டாஸ்மாக் கடைகளை மூட முடியல. அப்புறம் என்ன வல்லம் இருக்குது உங்கள் ஜெபத்துக்கு? சரி, இப்போ இவங்களுடைய ஜெபம் வேஸ்ட் அப்படிங்கிறத நான் காட்டின உடனே இன்னொருத்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். டாஸ்மாக்கை மூடணும் என்றது எங்கள் நோக்கம் கிடையாது. என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா?
டாஸ்மாகை மூடணும் அப்படிங்கிறது எங்கள் நோக்கம் இல்லை. கிறிஸ்தவங்களுக்கு அந்த நோக்கம் இல்லையா? அப்புறம் எதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க டாஸ்மாகை மூடணும்னு? பல வருஷங்கள் இவங்க டாஸ்மாக் கடைகள் மூடப்படணும்னு ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு உடனே டாஸ்மாகை மூடணுங்கிறது எங்கள் நோக்கம் கிடையாதுன்னு அப்படியே பிளேட்டை மாற்றி அடிச்சு விட்றாங்க. இவங்க பண்ணுற ஜெபத்துக்கு பயங்கரமாக வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி பில்டப்பெல்லாம் கொடுக்கறது. அது இல்லைன்னு காமிச்சோம்னா உடனே இப்படி பிளேட்டை மாற்றுறது. சரி, இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். இவர் ஒரு கிறிஸ்தவர். இவர் சொல்கிறார், அந்த காலத்தில் மருந்து பயன்பாடு மிக குறைவு. இன்றைக்கு சிறப்பு வடிவில் கிடைக்கும் மருந்துகளில் ஆல்கஹால் சேர்க்கப்பட்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவத்தில் ஆல்கஹால் சேர்க்கப்படாத மருந்து என்று ஒன்றை காட்ட முடியுமா? ஏன் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறப்பு மருந்துகள் கொடுத்து போதை ஏற்றி இருக்கிறீர்கள்? மருந்து கொடுப்பதை நிறுத்துங்கள். கானாவூர் கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து போதை ஊற்ற மதுபானத்தை தான் உண்டு பண்ணி குடிக்க வச்சார் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு நான் காட்டின உடனே அதை நியாயப்படுத்துறதுக்காக இவர் என்ன சொல்கிறாரு, பிள்ளைங்களுக்கு கொடுக்குற சிறப்பு மருந்தில் கூட ஆல்கஹால் இருக்குது, அதையும் கொடுத்து போதை ஏற்றுறீங்க பிள்ளைங்களுக்குன்னு கேட்குறாரு. சரியா? இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. ஏன்னா பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது மருந்து கொடுக்குறோம்ல, அதையும் போதை வர்றதுக்காக மதுபானத்தை கோப்பையாக குடிக்கிறாங்கல்ல, அதையும் ஒன்றுங்கிறார். அதாவது கானாவூர் கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து போதை ஊற்ற மதுபானத்தை உண்டு பண்ணி எல்லாரையும் குடிக்க வச்சது தப்பு இல்லை. ஏன்னா பிள்ளைங்களுக்கு கூட உடம்பு முடியலன்னு நம்ம மருந்து கொடுக்குறோம்ல, அதில் கூட ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு கேட்குறார். சரி, இதெல்லாம் பரவாயில்ல. இந்த கிறிஸ்தவர் என்ன எழுதியிருக்காரு பாருங்கள். கானாவூர் கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து போதை ஊற்ற மதுபானத்தை உண்டு பண்ணி குடிக்க வச்சார் அப்படிங்கிறத நியாயப்படுத்துறதுக்காக அந்த காலத்தில் இப்படி பழக்கங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், வரலாற்று பின்னணியெல்லாம் சொல்லிவிட்டு கடைசி என்ன எழுதியிருக்காரு பாருங்கள். The Bible goes far and beyond and advises people to not do things even if you find it right in faith, which might cause others to stumble, unlike the Hindu gods which need alcohol as an offering. இயேசு கிறிஸ்து போதையூற்ற மதுபானத்தை உண்டு பண்ணி எல்லாரையும் குடிக்க வச்சார் அப்படிங்கிறத நியாயப்படுத்துறதுக்காக இவர் கடைசியாக இந்து கடவுள்களை வம்புக்கு இழுக்கிறார். என்ன சொல்கிறார்? இந்து கடவுள்களை போல மதுபானத்தை எங்களுக்கு காணிக்கையாக கொடுங்கன்னு இயேசு கிறிஸ்து கேட்க மாட்டாருன்னு எழுதியிருக்கார். எதுக்கு? இயேசு கிறிஸ்து போதையூற்ற மதுபானத்தை உண்டு பண்ணி எல்லாரையும் குடிக்க வச்சார் அப்படிங்கிறத நியாயப்படுத்துறதுக்காக இந்து கடவுளை மாதிரி இயேசு கிறிஸ்து ஒன்றும் மதுபானத்தை எல்லாம் காணிக்கையை கேட்க மாட்டார், கொண்டு வந்து கோயிலில் கொடுக்க சொல்ல மாட்டார். எங்கள் கடவுள் ரொம்ப பரிசுத்தமானவர்னு அவர் சொல்கிறார். அதாவது வேற்று மத கடவுள்களோடு ஒப்பிட்டு காமிச்சு அந்த கடவுள்கள் அளவுக்கு எங்கள் கடவுள் கேடுகட்டவர் கிடையாது அப்படின்னு தான் இவங்களால் சொல்ல முடியுதே தவிர இவங்களுடைய கடவுள் நல்லவர் பரிசுத்தமானவர்னு இவங்களால் காட்ட முடியாது. பைபிள் அப்படிப்பட்ட விதத்தில் இவங்க கடவுளை மிகவும் தரம் தாழ்ந்தவராக காமிக்குது. ஒரு கல்யாண வீட்டில் ஏற்கனவே அவங்க ஒயினை குடித்து போதையில் இருக்கிறாங்க. அப்போ பத்தாக்குறை வந்தவொடனே இன்னும் போதை ஏற்றுறதுக்காக அவர் அவங்க கடவுள் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுக்குறாரு, ஒயினா. இதை தப்புன்னு காமிச்சோம்னா இல்லை எங்கள் கடவுள் இந்து கடவுள்கள் மாதிரியெல்லாம் கிடையாது, அவர் மற்றவங்களுக்கு தான் போதை ஏற்றுறதுக்கு ஒயினை உண்டு பண்ணி கொடுப்பாரே தவிர அவர் எனக்கு ஒயினை கொண்டு வந்து காணிக்கை கொடுங்கலாம் கேட்க மாட்டார் உங்கள் இந்து கடவுள்கள் மாதிரி அப்படிங்கிறாங்க. இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கிறிஸ்தவம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் அப்படின்னு.